எங்களோடு பேசும் மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் இடைப்பட்டார். இன்று பேசும்படியாக இந்த வார்த்தை தான் கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறார். தேவனுடைய பாரம் இது, தேவனுடைய வருத்தம் இது, தேவனுடைய வலி, தேவனுடைய வேதனை. என் ஜனமாகிய குமாரத்தி ஏன் சொஸ்தமடையாமற் போனாள்? எனக்கு ஏன் சுகம் கிடைக்கல என்று நான் கேட்பதை விட நீ ஏன் இன்னும் சுகமாகல அப்படின்னு அவர் கேட்பதுதான் அதிகமா இருக்கிறது. நான் ஏன் இன்னும் மாறவில்லை என்று நான் எண்ணுவதை விட இவன் ஏன் இன்னும் மாறாம இருக்கிறான், இவன் ஏன் இன்னும் சொஸ்தமடையாமல் இருக்கிறான் என்கிற ஏக்கமும் வலியும் அவருக்கு அதிகமா இருக்கிறது. ஏனென்றால் அவர் கொடுத்த கிரயம் அப்படிப்பட்ட கிரயம். இருப்பு கால வாயிலிருந்து மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுத்து கொண்டவருக்கு அந்த வலி பெரிய வலி. கீலேயாத்தின் பிசின் தைலம். நான் அந்த சரித்திரத்துக்குள்ள போகாம நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த நாளிலே சொல்லி செபிக்க விரும்புகிறேன். கீலேயாத்தின் பிசின் தைலத்தை குறித்து சொல்லப்படுகிறது, அது மருத்துவ குணம் உள்ளது. அதாவது காயங்கள் குணமாவதற்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளது. காயப்பட்ட பகுதிகள் குணமாக்க பயன்படுத்தப்படக்கூடியது கீலேயாத்திலே கிடைக்கக்கூடியது. அது ரொம்ப விலை உயர்ந்தது, அதுவும் அது ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடியது. எனவேதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 25வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பின் சகோதரர்கள் போஜனம் பண்ண உட்கார்ந்திருப்பாங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் கீலேயாத்துக்கு எதுக்கு போனாங்களாம்? எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கத்தையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல். அப்போ இவங்க எகிப்திலிருந்து எங்க போறாங்க? எகிப்திலேயே நிறைய தைலங்கள் உண்டு. எகிப்துக்கு இப்ப போனாலும் நிறைய தைலம் விற்க வச்சிருப்பாங்க. தைலம் இல்லாத இடமே கிடையாது. ஆனா குணம் ஆகாது. அது மலை ஏரியாவுக்கெல்லாம் போனீங்கன்னா நம்ம போறதே ஏதோ தைலம் போட போறது மாதிரி நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏறு வா, நான் தைலம் வாங்கிக்கோ. ஆமென். ஆனா அந்த கீலேயாத்தின் பிசின் தைலம் என்பது அது மருத்துவ குணம் உள்ளது. அது காயங்கள்ல அது பயன்படுத்தும் போது அது சீக்கிரமாய் குணமாக கூடியது. கீலேயாத் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்ல வேண்டுமானால் கீலேயாத் என்பது அவருடைய சமூகம், பிசின் தைலம் என்பது அவருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. ரணவைத்தியன் என்று இங்கே சொல்லப்படுகிறவர்கள் யார் என்றால் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும். காரணம், அவர்கள் மூலமாய் தான் என்ன கொடுக்கப்படுகிறது? இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இதைதான் கர்த்தர் கேட்கிறார். இங்க கீலேயாத்துல பிசின் தைலம் இல்லையா? ஏன்பா உனக்கு வார்த்தை கிடையாதா? ரணவைத்தியன் இல்லையா? போதிக்கிறவங்க இல்லையா? பின்ன ஏன் நீ கீலேயாத்துல தான் இருக்கிற? வார்த்தை விளம்பப்படுகிற இடத்துல தான் இருக்கிறாய். பின்ன ஏன் என் ஜனம் ஆகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்?
பாபிலோனை குறித்து எரேமியாவை கொண்டு கர்த்தர் இப்படி எழுதுகிறார். 51வது அதிகாரத்தின் 8, 9 வசனங்களிலே பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள், அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். அடுத்த வசனம், பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், ஆனா அது என்ன செய்யல தெரியுமா? குணமாகல. பிசின் தைலம் போட்டும் குணமாகலன்னு வந்ததும் அடுத்த வேட கவனிங்க, அதை விட்டு விடுங்கள். பாபிலோனின் நிலைமைதான் இப்பொழுது சீயோனுக்கும் என்று பார்க்கும்போது கர்த்தரால தாங்க முடியல. உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். பார்வோன்ட கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயை கொண்டு, என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இன்னைக்கு வித்தியாசம் இல்ல. பாபிலோனின் நிலைமை என்ன? அதுல பிசின் தைலம் போட்டும் அது குணமாகவில்லை. இன்னைக்கு அதே நிலைமை சபைக்கும் இருப்பது. சபைக்கு சொந்தக்காரராகிய சபையை சுய இரத்தத்தினால் மீட்டவருக்கு எப்படி இருக்குதுன்னா வேதனையா இருக்கிறது. அதை குணமாக்க பார்த்தோம், அது குணமாகவில்லை. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையா? உன்னோடு நான் பேசவில்லையா? ஒரு முறை இருமுறையா பேசுகிறேன். நீ யோசித்து பார், நான் பேசினதை விட உன்னிடத்தில் யார் அதிகம் பேசியிருப்பார்? நான் உனக்கு ஆறுதல் சொன்னதை விட யார் உனக்கு ஆறுதல் சொல்லி இருப்பார்? நான் உன்னோடு இடைப்பட்டதை விட யார் உன்னோடு இடைப்பட்டிருப்பார்? பின்ன ஏன் சொஸ்தமடையாமல் போனாள்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் நிலை, விசேஷமாய் நம்முடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நம் பூமிக்குரிய நிலையிலே எப்படி இருக்கிறோம் என்பதை பார்த்து மகிழுகிறோம், துக்கப்படுகிறோம். நன்மைகள் நம்மை சூழும் போது மகிழுகிறோம், நன்மைகள் நமக்கு நஷ்டமாகும் போது துக்கப்படுகிறோம். இது எல்லாரும் உள்ளது, இப்படி எல்லாருக்கும் தான் உண்டு. அதே நேரத்தில் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் அல்லவா? நாம் தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அல்லவா? தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கும்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லவா? ஜீவனுள்ள தேவனை அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றவர்கள் அல்லவா? நித்திய ஜீவனை வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கல்லவா தந்திருக்கிறார். காணியாட்சிக்கு புறமாய் இருந்த நம்மை அவர் இரத்தத்தாலே கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? இன்று நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? பிரியமானவரை, உன் ஆத்மா வாழ்வது போல, உன் ஆத்மா வாழ்வது போல என்று யோவான் சொல்லும் போது அந்த பிரியமானவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் தெரியுமா? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை என்று அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான். ஆத்மா எங்கதான் வாழும் தெரியுமா? சத்தியத்துல. எது சத்தியம்? வசனம். ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அதன் அர்த்தம் என்ன? சத்தியத்தை விட்டு ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையில்லை. சத்தியத்துக்குள்ள நீ எல்லாத்திலையும் வாழு, அதுக்குள்ள நீ சுகமாறு. துன்மார்க்கன் அநியாயமா சம்பாதிக்கிறானா? நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது, அதுக்குள்ள சந்தோஷமாயிரு. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? ஏன் சுஸ்தமடையவில்லை? இதை 8வது அதிகாரத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 3ஆக சொல்லி, ஆமென், இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் சுஸ்தமடையவில்லை? 1, தேவனோடு உள்ள உறவை கனம் பண்ணவில்லை. தேவன் ஏற்படுத்தி தந்த உறவை, அந்த உறவு
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் இருக்கும்போது அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தாலும் மீட்பு இரத்தத்தினால என்று கர்த்தர் ஒரு பிரமாணத்தை வைத்தார். இரத்தனாலே அங்க என்ன வந்துட்டு தெரியுமா? உறவு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை உறவினாலே, அதுதான் விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டில். அங்கு ரத்தம் தான் சிந்தப்படுகிறது. ரத்தம், இந்த உறவுக்கு இடையில ரத்தம் ரொம்ப முக்கியம். blood is thicker than water, anything. அதனால அந்த ரத்த உறவுகள் பாருங்க, என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் அந்த ரத்த பாசங்கிறது உள்ள இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் நம்ம என்ன கிரயம் கொடுத்தார், என்ன கிரயம் கொடுத்தார், நமக்கு என்ன கிரயம் கொடுக்கலாம், என்ன கிரயம் கொடுக்கலாம். ஒருவர் இப்படி சொன்னார், நம்ம சரீரத்தில் உள்ளதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தா 4 ஆணி செய்யலாம். எத்தனை? 4 அணிய 40 அணிய தெரியல. அப்புறம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெள்ளை அடிக்க சுண்ணாம்பு கிடைக்குமா? மீதி எல்லாம் தண்ணியா. அப்போ இதுக்கு ஒரு மதிப்பு போடுங்க. ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா. ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரயத்துக்கு. ஆனா அவர் கொடுத்த கிரயம் என்ன? நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவள் நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென். அப்போ என்ன? அந்த ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் வரை, அந்த ரத்தத்திலே நாம் பிறப்பிக்கப்பட்டோம். ரத்தத்தினால் முழுவதுமாய் கழுவப்பட்டோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்கள் மேல பூசப்பட்டு, இப்ப இஸ்ரவேலர்கள் அந்த நிலைக்கால்களை விட்டு வெளியே வரும்போது சொட்டு சொட்டா அவங்க மேல, இது என்னது? இதுதான் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட. ஏன்னா இவங்க எகிப்திலிருந்து இப்பொழுது புறப்படுகிறார்கள். எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். வெளியே வரும்போது நிலைக்கால்கள்ல பூசப்பட்ட ரத்தம் அப்படியே வரும்போது வடியுது. ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று பேதுரு நிருபத்தை எழுதும்போது எழுதுகிறார். ஏன்னா இவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது, பயணம் துவங்குகிறது. எதை நோக்கி? கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தரே சூடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்ந்திடுவோம். இவர்கள் ஏன் உறவை கனம் பண்ணவில்லை என்றால், நீங்க அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே யூதாவினுடைய ராஜாக்களின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரபுக்களின் எலும்புகளையும் ஆசாரியர்களின் எலும்புகளையும் தீர்க்கதரிசிகளின் எலும்புகளையும் எருசலேமுடைய குடிகளின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரேத குழிகளில் இருந்து எடுத்து அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வசேனைக்கும் முன்பாக அவைகளை பரப்பி வைத்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்களா? கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை மற்றவைகளுக்கு செய்ய ஆரம்பித்தார்கள். இதை நான் டீடைலா இதுக்குள்ள போகல. அதுல ஒரு 5 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனித்தீர்கள் என்றால் தெரியும். 2வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாய் இருக்கிற. இதெல்லாம் யாருக்கு தான் செய்யணும் தெரியுமா? கர்த்தருக்கு. உண்மையிலே உறவை கனப்படுத்துகிறவர்களிடத்துல இந்த 5 காரியமும் இயல்பாய் வெளிப்பட வேண்டும். இந்த 5ல 1 குறைந்தால் கூட, இதுதான் ஆவியானவர் கடந்த நாளிலே பேசினார். இந்த 5 நம்மால் செய்யக்கூடியது, செய்ய முடிந்தது. இந்த 5ல 4 செய்யறவங்க இருக்கிறோம், 3 செய்யறவங்க இருக்கிறோம், 2 செய்யறவங்க இருக்கிறோம், 1 செய்யறவங்க இருக்கிறோம், ஒண்ணுமே செய்யாதவங்க இருக்கிறோம்.
ஆனா ஆவியானவர் பேசின காரியம் என்னவென்றால், இந்த 5ல ஒன்ன நீ தவறுனா கூட நீ உறவை கனவீனப்படுத்துற அப்படிங்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட உறவை அவர் சிலுவையிலே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். 5 அனுபவங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நேசிக்கிற அனுபவம், 2 சேவிக்கிற அனுபவம், 3வது பின்பற்றுகிற அனுபவம், 4வது நாடுகிறனா டிபெண்ட் பண்ணி இருக்கிற, சார்ந்து இருக்கிற, எதிர்பார்த்திருக்கிற அனுபவம். 5 பணிந்து கொள்ளுகிற. நம்ம எல்லாருமே பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எந்த அளவு நம்முடைய தேவனை நேசிக்கிற அனுபவம் நமக்குள்ள எப்படி இருக்கிறது? அந்த நேசிக்கிற நிலை எப்படி? எல்லாருக்கும் ஆண்டவரை பிடிக்கும். ஆண்டவரை யாருக்குங்க பிடிக்காது? பிலாத்துக்கும் பிடிக்கும், யூதாசுக்கும் பிடிக்கும், ஏரோதுக்கும் பிடிக்கும், சாத்தானுக்கும் பிடிக்கும். அதனால தானே நேரா ஜெபம் முடிச்சதை வந்து நம்ம 2 கேரளுக்கு போமான்னு வந்து கேட்டான். நீ என்னை வந்து பணிந்தா நான் இதெல்லாம் உமக்கு தருவேன் வந்து கேட்டால் அவனுக்கும் பிடிக்கும். இயேசு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா எப்படி பிடிக்கணும் தெரியுமா? அதை இயேசுவே சொல்லுகிறார். மத்தேயு 10வது அதிகாரம் 37வது வசனம், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு. நம்ம எல்லாருமே ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆனா ஆண்டவரை மேல நமக்கு இருக்கிற அந்த லவ், அந்த அன்பு, அந்த நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எனக்கு எங்க அப்பாவை பிடிக்கும்னா அதுக்கு மேல எனக்கு ஆண்டவரை பிடிக்கணும். எனக்கு எங்க அம்மாவை பிடிக்கும்னா அதுக்கு மேல எனக்கு ஆண்டவரை பிடிக்கணும். எனக்கு என் பிள்ளைகளை பிடிக்கும்னா அதுக்கு மேல எனக்கு ஆண்டவரை பிடிக்கணும். இந்த நிலை இல்லை என்றால் நம் உறவை கனவீனப்படுத்து. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு குடும்பம் இருந்ததுனால பரலோக உறவு நமக்கு கிடைக்கவில்லை. பரலோக உறவு கிடைத்ததுனால நமக்கு கோலும் கையுமா இருந்த நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை, நன்மையை தந்திருக்கிறார். ஆனா என்ன பிரச்சனைனா, நமக்கு கிடைக்கிறது வரை அவரை பிடிச்சதும், கிடைச்சதுக்கு அப்புறம் கிடைச்சதை பிடிக்கிறோம், அவரை விட்டுறோம். அதனாலதான் வனாந்திரத்துல வேற வழி இல்லாமலே தொடர்ந்தாங்க. ஆனா எப்போ தேசத்தின் நன்மையை புசிக்க ஆரம்பித்தார்களோ, ஆமென், ஆண்டவர் சொல்ற விட்டுட்டாங்கப்பா, விட்டுட்டாங்க. நாம் தேவனை நேசிக்கிற அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆமென். தாவீது சொல்லுகிறார், அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும் என்று. அதன் அர்த்தம் என்னப்பா? அப்பா, காலையில ஃபர்ஸ்ட் கேட்கிற சத்தம் உங்க சத்தமா இருக்கணும். தாவீது வீடு நம்ம வீடு மாதிரி கிடையாது. நிறைய பிள்ளைங்க உண்டு, மனைவிகளும் உண்டு. ஆமே, யார் எப்போ பிரச்சனை கிளப்புவான்னு தெரியாது. எந்த பிள்ளை எப்போ கத்தோன்னு தெரியாது. ஆமே, ஆண்டவர் அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்கும் பாதையை காட்டும். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்கும் பாதையை காட்டும். ஆத்துமாவை நான் உயர்த்துகின்றேன், உம்மிடத்தில் நான் உயர்த்துகின்றேன். ஆத்துமாவை உம்மிடத்தில். ஆமென். ஏசையா, நீரே என் தேவன். ஏசையா, உம்மை நம்பி. தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். ஆமென். அதாவது எபிரேய கிரேக்க பதங்கள்ல அன்புங்கிற வார்த்தைக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கும். அதே போல தமிழுக்கும் இருக்கு. அன்பு,
நேசம், பிரியம், பாசம், காதல் இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பேதுருகிட்ட கேட்பார்ல, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு. அதுல ஃபர்ஸ்ட் இயேசு யூஸ் பண்ண அந்த அன்புங்கிற வார்த்தைக்கு என்ன வேர்டு தெரியுமா இருக்கும்? அகாப்பே. நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்பார். உடனே பேதுரு என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த வேர்டு ஃபீலியோ நினைக்கிறார். ஃபீலியோ அப்படிங்கிற வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கு, பேதுரு யூஸ் பண்ற வேர்டு. நம்ம அன்பு நேசெல்லாம் ஒன்னா வச்சு பார்க்கிறோம், இல்லை, அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அது அகாப்பே. அகாப்பே லவ்னு என்ன அவர் காட்டுறார்ல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டார்? இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அப்படிங்கிறார். பேதுரு சொல்றாரு, நான் உம்மை நேசிக்கிறேன். அதாவது யோவான் நேசிக்கிறான்ல ஆண்டவரே, யாக்கோபு நேசிக்கிறாள், அப்படி நான் நேசிக்கிறேன். அடுத்து கேட்பாரு, அன்பா இருக்கிறியா அப்படிம்பார். திருப்பியும் நேசிக்கிறேன் பார். இப்ப மூணாவது கேட்பார், நீ நேசிக்கிறியா அப்படிங்பார். இது அவருக்கு வழி பேதுருக்கு. அதுலதான் வருத்தப்படுவார். அப்போ தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கிட்ட வேற, நீ எவ்வளவு எவ்வளவு தருவ? நேசித்ததும். ஏன்னா அவர் அப்படி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பேதுருவை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? எடுத்தோன்னு ஒரு ஆளை பார்த்து லவ் யூ சொன்ன என்ன ஆகும்? அப்படி அப்படி இல்லை. அவர் அன்பை மொத்தமா காட்டி ஏக்கத்தோடு நிற்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு அதுக்கடையில தான் நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போறான். கர்த்தர் கரையில் அவனுக்கான மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். சரி, ஆசைப்படுறான். வலைய போடு, வலது புறமா வலை போட்டு நிறைய மீன். நீ எவ்வளவுதான் மீனை பிடிச்சாலும் நான் ஆயத்தம் பண்ணதான் நீ சாப்பிடுவ. ஆமே. உன் ஆசைக்கு வலை போட்டுக்கோ, உன் ஆசைக்கு வலைய போட்டுக்கோ. நீ பிடிச்ச மீன்ல ஒன்னையும் நான் சாப்பிட விட மாட்டேன். ஆனா ஏன்னா நான் ஆயத்தம் பண்ணினேன். ஹல்லேலூயா. ஆமென். செய்தி கூட இப்படி எல்லாம் வரும்போது யாரையோ தட்டுறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவர் அப்படி சுட்டு வச்சிருக்கிறார். கரையில பார்த்து அதை எடுத்து கொடுத்தார். பிடிச்சதுல 2 கொண்டு வரல, பிடிச்சது வலைக்குள்ள இருக்கு. ஆனா அவர், ஆண்டவர் என்ன கஷ்டப்பட்டு இதை செய்ய வைக்கிறீங்க, ஆனா அதை நான் சாப்பிட விட மாட்டேங்கிறீங்களேன்னா வேற இருக்கு. பெஸ்டா, சிறந்தது வாக்கு தந்தவர் சிறந்தவர். ஓ, ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர். ஆமென். ஜீசஸ். நேசிக்கிற நிலை நமக்குள்ள எப்படி இருக்கிறது? இந்த நேசம், நேசம், நேச வைராக்கியம். இது இல்லாம போனதும் எல்லாமே இல்லாம போயிடும். உறவை கனப்படுத்துறதுக்கு முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? சில சொல்லுவாங்க, ஏன் கடமை நான் செஞ்சுட்டேன். என்ன கடமை? அதாவது பெற்றோர் வயதாகும் போது பெற்றோரை நேசித்து பராமரிக்கிறது ஒன்று இருக்கிறது, கடமைக்கு பராமரிக்கிறது ஒன்று இருக்கிறது. இது என் கடமை, சரி என்ன செய்யறதுக்கு? ஆமென். சில டைம் பெற்றோர் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, எனக்கு பிறந்துட்டியேன்னு. ஸ்டேஜ் மாறும்போது பிள்ளைகள் சொல்லும், உங்களுக்கு போய் பிறந்தேனே. இதான் உலகம். அது அப்படி சுத்திட்டே இருக்கும். ஆனா அந்த நேசம் லெவல் கூடும்போது, யோபுவின் மேல யோபு பார்க்கவே முடியல.
யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் யோபு நிலைமையை பார்த்து தூரத்துல இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்ததுக்கு கிட்ட போய் 4 திட்டு திட்டிட்டு வந்ததுக்கு. ஆனா அவன் சொல்றான், உங்களுக்கெல்லாம் என் பக்கத்திலே வர கஷ்டமா இருக்குல்ல, ஆனா ஒருத்தர் என்ன பராமரிச்சுட்டு இருக்கிறார். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை யாருண்டு எனக்கு உம்மை அல்லால் ஏதுண்டு. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை நேசிக்க யாரும் இல்லை என்றல்ல பேதுருவே உன்னை தேடி வந்தது. உன்னிடத்தில் அதை அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். நேசிக்கிறேன் இல்லை, சேவிக்கிற. நம்ம கர்த்தருக்கு சேவை செய்கிறோமா? சேவை என்பது பணிவிடை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்று எதையாவது செய்யணும் அப்படின்னு நம்ம உறவை கனப்படுத்துறோம் அர்த்தம். என்ன செய்யறோம்? எத்தனை வருடம் ஆச்சு நம்ம லைஃப்ல? நம்ம ஒரு ஆளுக்கு என்னைக்காவது ஒரு காஸ்பல் சொல்லியிருப்போம், அதை வாழ்க்கை ஃபுல்லா வச்சு கொண்டாடிட்டு இருப்போம். எதையாவது செய்யணும். ஃபாதர் அழகா பாடியிருக்கிறாங்க, ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு. பவுல் சொல்றார், இது என் மேல் விழுந்த கடமை. பவுல் தன்னுடைய ஊழியத்தை அதை ரொம்ப பவுல் மாதிரிலாம் ஊழியம் செஞ்சிருந்தா நமக்குலாம் எத்தனை பாராட்டு விழா நடந்திருக்கும். நம்மளும் போய் விழாவை சிறப்பிச்சுட்டு வந்திருப்போம். சரி, கூப்பிட்டுட்டாங்க, நீ என்ன பண்ண? பவுல், இது கடமைப்பா, இதை நான் செய்யலைன்னா எனக்கு ஐயோ. எதையாவது கர்த்தருக்கென்று ஆண்டவருக்கு நான், ஆனா ஆண்டவர் எனக்கு எல்லாமே செய்யணும். இது என்ன நியாயங்க? ஆண்டவர் எனக்கு எல்லாமே செய்யணும். அதாவது ஆண்டவர் எனக்கு செய்வதற்கு ஏதுவான வசனங்களை தான் நான் தேடி தேடி வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி தேடி தேடி வாசிக்கிற உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சேவை. நீங்க யோசுவாவை லீடரா கர்த்தர் வச்சிட்டாரு. யோசுவா போறார், நேர போய் ஒவ்வொன்றுக்கா இப்படி நிக்கிறார். ஆண்டவர் ரசிச்சு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பலம் கொண்டு திடமானதா இரு. கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சேனாபதி அங்க வந்து நிற்கிறார். உடனே யோசுவா கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ இல்லது எதிராளியை சார்ந்தவரோ? ஆண்டவர் சொன்னான், கர்த்தருடைய சேனாபதியா நிற்கிறேன். அடுத்த செகண்ட் யோசுவா கீழே விழுவோம். கேட்பான், நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பு இருக்கு தெரியுமா? அங்கதான் நான் சேவை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த யோசுவா தான் தன்னுடைய முதிர் வயதிலே அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். நல்ல கவனிங்க, உங்க ஆரோக்கியம் இருக்கும் காலத்துல நீங்க கர்த்தருக்கென்று சேவை செய்ய விட்டு கொடுக்கும் போது இது உங்களுடைய முதிர் வயதிலே சாட்சியாய் இருக்கும். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். முதிர் வயதுல நானும் என் வீட்டாருமோ என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இது எவ்வளவு, அதாவது கர்த்தருக்கு சேவை செய்ய எல்லாரும் பாஸ்டராக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார், அப்படி இருந்தாலே போதும். ஆண்டவருக்குன்னு ஏதாவது, ஆண்டவர் ஒரு கலசம் தண்ணி கொடுக்கிறத விட மேன்மையா பார்க்கிறார். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய். கொலோசியர் 3வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களிலே 23, 24 வசனங்களிலே, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து.
எதை செய்தாலும் வாசிங்க வாசிங்க, அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எனக்கு அவரோ, நான் அந்த உறவை கனம் பண்ண விரும்பி இதை பண்றேன். உறவை கனம் பண்ண விரும்பி. ஹல்லேலூயா. சேவை செய்யணும். அடுத்து பின்பற்றுகிற நிலை. நம்ம கிறிஸ்த ஃபாலோ பண்றோமா, நம்ம உறவை கனப்படுத்துறோம். எத்தனை பேர் ஜீசஸை ஃபாலோ பண்றோம், வர்ஷிப் பண்றோம். எல்லாரும் பண்றது மாதிரி நமக்கு ஒரு கடவுள் அப்படிங்கிற நிலையில வர்ஷிப் பண்றது தான் இன்னைக்கு ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு வித்தியாசம் இல்லாத நிலை. அவங்க அங்க கும்பிடுறாங்க, நாங்க இங்க கும்பிடுறோம், அவ்வளவுதான். ஒரு வித்தியாசமே இல்லாத நிலை. நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் அப்படிங்கிறார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 37 முதல் வாசியுங்கள். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு, அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு. அப்ப ஆண்டவர் யூசுவலா போற வழியில நம்ம நிறைய பார்ப்போம். ஆனா நம்ம நின்று திரும்பி பார்க்கணும்னா ஏதோ ஒன்று நம்முடைய கவனத்தை இழுத்திருக்கிறது. இயேசுவின் கவனத்தை யார் இழுப்பார்கள் தெரியுமா? அவரை பின்பற்றுகிறவர்கள். அவரை பின்பற்றாம நம்ம இஷ்டத்துக்கு உன்னதத்தில் தேவனுக்கு ஓசானான்னு பாடினா அவர் கழுதையில போயிட்டே இருப்பார். அப்படியே பாட்டு கேட்டுட்டு ரைட் நீ பாடு, நாளைக்கு நீ தான் என்ன கல்லறிய போற, நீ தான் என்ன சிலுவையில அறைய போற, நீ பாடு. ஆனா ஒருத்தன் ஃபாலோ பண்ணும்போது நின்று திரும்பி அடுத்த ஒரு கேள்வி கேட்பார் பாருங்க, என்ன தேடுகிறீர்கள்? அதன் அர்த்தம் என்ன? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற? அவங்க சொல்லுவாங்க, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதி. இவங்க எதுக்கு ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? நீங்க எங்கே தங்கி இருக்கிறீங்க? அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, என் ஆண்டவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு தங்கும் இடம் உண்டு. இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? 39வது வசனம், அவர் வந்து பாருங்கள் என்றார். அதன் அர்த்தம் என்ன? நான் போயிட்டே இருப்பேன், நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கணும். வந்து அவர்கள் வந்து அவர் தங்கி இருக்கிற இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்களானால் அவர் தங்கி இருக்கிற இடத்தை பார்ப்பீர்கள், அவரிடத்தில் தங்குவீர்கள். என்ன தேடுகிறீர்கள்? ஃபாலோ பண்றவங்க கிட்ட கர்த்தர் கேட்கிறார். மற்ற எல்லாரிடத்திலும் என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். ஆனா ஃபாலோ பண்ற, ஏன்னா எதுக்கு ஃபாலோ பண்றோம்? பர்பஸ் என்ன? 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் இயேசுவை பின்பற்றினாள். என்ன தேடினாள்? இயேசுவினிடத்தில் சுகத்தை தேடினாள். சுகம் கிடைத்தது, போய்விட்டாள். கானானிய ஸ்திரீ இயேசுவை பின்பற்றினாள். என்ன தேடினாள்? மகளுக்கு ஒரு விடுதலை தேடினாள். மகளுக்கு விடுதலை கிடைத்தது, போய்விட்டாள். ஆனால் இவர்கள் இயேசுவை பின்பற்றினது சுகத்துக்காக ஒரு விடுதலைக்காக அல்ல, அவரிடத்தில் தங்குவதற்காக. சுகத்துக்காக இயேசுவை பின்பற்றக்கூடாதா? பின்பற்றுங்கள். விடுதலைக்காக வேற யார்கிட்டங்க போவோம்? ஆனா நம்முடைய பிரதான நோக்கம் எதுவா இருக்க வேண்டும் தெரியுமா? என் இயேசு சொன்னாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய்
ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வேண்டிய நன்மை கிடைக்கும் மட்டும் வேண்டியவரை விடாமல் பிடித்துக் கொண்டு, வேண்டிய நன்மை கிடைத்த பிறகு வேண்டியவரை வேண்டாம் என்று விட்டு விட்டார்கள். ஏன் சொஸ்தமடையாமல் போனாள்? நாடுகிற நிலை என்பது என்ன தெரியுமா? கடைசி வரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஆசாவுக்கு விரோதமாய் சத்துருக்கள் யுத்தம் பண்ண வரும்போது ஆசா இப்படி சொல்லுகிறான். 2 நாளாகமம் 14:11 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவை எங்களுக்கு துணை நில்லும். அடுத்த வார்த்தை கவனிங்கள், உம்மை சார்ந்து. அதுதான் ஆசாவுக்கும் படைகள் உண்டு, வீரர்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா ஆசாவின் ஆரம்பம் எப்படி இருந்துன்னா, நாங்கள் உம்மை சார்ந்து, உம்முடைய நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவாரு, கர்த்தாவே, நீரங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அப்போ தேவன் ஒருத்தர் சார்ந்து இருக்கும் போது அவன் வாழ்க்கையில் ஒரு தோல்வினா அதை கர்த்தருடைய தோல்வி அவர் எடுக்கிறார். அதனாலதான் ஆசை சொல்ற, ஆண்டவர் அவங்க எங்களை மேற்கொள்ள விட்டுறாதீங்க இல்ல, மனுஷன் உம்மை. இந்த ஜெபத்தினுடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், எப்பொழுது கர்த்தர்? எப்பொழுது? ஆண்டவரே, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாது. நான் எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிறேனோ அந்த அளவுக்கு அவர் எனக்காய் வைராக்கியமாய் செயல்படுவார். நான் எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிறேன், அதான் நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை ஆமே ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒரு நாளும் கை. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினாலே எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இப்ப ஆசாவுக்கு நல்ல பெயர் புகழ்லாம் வருகிறது. கர்த்தர் ஆசாவின் பக்கத்துல இருந்ததுனால 15:9 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்திலே சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மீண்டும் ஒரு யுத்தம் வருகிறது. யுத்தம் வந்ததும் இந்த ஆசா என்ன செய்கிறான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை நாம் மகிமைப்படும். 2வது வசனத்தை வாசிங்க, 16:2. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களிலும் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியா ராஜாவின் இடத்துக்கு அனுப்பி, நேற்று யாரை நாடினான்? கர்த்தரை நாடினான். இன்னைக்கு கொஞ்சம் வசதி வந்ததும், அதாவது நமக்கு கொஞ்சம் ஆள்படி இருக்குன்னு தெரிஞ்சனாலே முதல்ல அங்கதான் நாங்க போவோம். என் மினிஸ்டர் லெவல்ல 2 பேரை தெரியும், எனக்கு இவங்களெல்லாம் தெரியும். அப்படி நமக்கு ஒரு 4 பேரை தெரிஞ்சுட்டுன்னு வைங்களேன், உடனே பேக்கரியில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, என்னன்னு தெரியல, எனக்கு ஏதோ இன்னைக்கு உங்களை ஞாபகமாவே இருக்கு, அவங்களும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அனுப்பி விடுவாங்க. 500 ரூபா போனது மிச்சம். நம்ம இப்படி எதிர்பார்த்துட்டு இருப்போம், எப்படா கிறிஸ்துமஸ் வரும், இவங்களெல்லாம் போய் 4 கேக் வாங்கி கொடுத்து சால்வ் பண்ணிட்டு இடிக்குதா? நேத்து இவனுக்கு நிலைமை இப்படி கிடையாது. நேத்து பெனதாத்து கிட்ட போய் கொடுக்கிறதுக்கு இவன் காசு இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னப்பா ஆண்டவரே, உண்மை மாத்திரம் சார்ந்து இப்போ நல்ல வசதி வந்துட்டு கர்த்தரை நாடுகிறதை விட்டுறோமா? எகிப்தில் இருக்கிற ஜனங்கள்
நம்பிக்கை இல்லைனாலும் கர்த்தரிடத்துல முறையிட்டார்கள் இஸ்ரவேலர்கள். ஆனா அங்கிருந்து பொண்ணு பொருளோடு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து இப்ப மோசம் இல்லைன்னதும் அதான் நம்ம கையில் ஐட்டம் இருக்கு, இதை வச்சு ஒரு கண்டுகுட்டி செய்யலாம். கர்த்தர் கொடுத்த நன்மை அனுபவிப்பதற்கே தவிர அதை ஆராதிப்பதற்கல்ல. இவன் நினைச்சது சாதிச்சுட்டான். நினைச்சது சாதிச்சு சீரியாவோட சேர்ந்தா அப்ப இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா இவனுக்கு விரோதமாய் படையெடுத்து அவங்க ரெண்டும் கம்பெனி போட்டாங்க. நினைச்சது சாதிச்சுட்டான். ஆனா அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அதனுடைய 7 முதல் பார்த்தீங்கன்னா, அனானி என்கிறவன் ஆசாவின் இடத்துல வந்து சொல்லுகிறான், நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியாவின் ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிட்டு மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர். ஆகையால் இது முதல் உமக்கு யுத்தங்கள். சாதிச்சுட்டான். ஆனா அதிலிருந்து அவனுக்கு வேற பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்ன புயல் அடித்தாலும் இளைப்பாறுதல் நஷ்டப்படாமல் இருக்கணும்னா கடைசி வரை கர்த்தரை மட்டும் உம்மை போல புரிந்து கொள்ள, ஆமென், உம்மை போல க்ளோரி, உம்மை போல ஜீசஸ், உம்மை போல நீர் போதுமே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. யோசேப் ஈசாக்கு பாருங்க, ஈசாக்கு ரெகோபோத் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பெயர்சபாக்கு போறார். சிலர் ரெகோபோத் கிடைக்கிறது வரை பெயர்சபா தொழுது கொள்ளுகிற இடம். ஆபிரகாம் அங்கேதான் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். ஈசாக்கு அவ்வளோ பிரச்சனை நடுவில் இருக்கும்போது கர்த்தர் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறான். இப்போ அவனுக்கு பிரச்சனை இல்லாத பிளெஸிங் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவ்விடத்திலிருந்து பெயர்சபாவுக்கு போனான் என்று அதிகாரம் 26 இருக்கு. வர்ஷிப் பண்றான். அவன் கர்த்தரை விடல. எனக்கு எப்பவுமே நீங்க தான் போயிட்டான். யாக்கோபை பாருங்க, ஏசா பிரச்சனையோடு வாரான்னு தெரிஞ்சதும் யாபோக்காற்றின் கரையில போய் உக்காந்தார். ஆனா அதே யாக்கோபு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். பாருங்க, ரதங்கள், அவன் தான் எகிப்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் கேட்டதும் இனி பிரச்சனை இல்லையே, போக வேண்டியதானே, போகல. அவன் பெயர்சபாவுக்கு போனான். கடைசி வரை பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அவனை சுத்தி இருந்தும் அவன் தன் கோலின் மேல் சாய்ந்து கொண்டு நம் பரதேசி கடைசி வரை கர்த்தரையே நாடி கர்த்தர் யாக்கோபின் தேவனாய் அறியப்பட்டார். இன்னும் சொல்லணும்னா ஆபிரகாமின் தேவனாய் ஈசாக்கின் தேவனாய் அறியப்படுவதை விட அவர் அதிகமாய் அறியப்பட்டது இஸ்ரவேலின் தேவனாய். அவ்வளவு பாசம். ஏன்னா இவன் கடைசி வரை என்ன சார்ந்துட்டான்பா. ஆமென். யாக்கோபை விட ஈசாக்கு பக்தி உள்ளவன், ஆபிரகாம் உத்தமன். ஆனாலும் அவர் யாக்கோபின் தேவனாய் தான் ரொம்ப அறியப்பட்டார். இஸ்ரவேலின் தேவனாய் நாடி. அடுத்த அனுபவம் தான் பணிந்து கொள்ளுகிற நிலை. அதாவது பணிந்து கொள்ளும் போது 2 காரியம் நடக்கணும். ஒன்று அவரை உயர்த்தணும், 2 நம்மளை தாழ்த்தணும்.
ஆபிரகாமின் வேலைக்காரனை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ஆதியாகமம் 24வது அதிகாரம் 26, 52 வசனங்கள்ல படிச்சீங்கன்னா தெரியும். 26வது வசனத்துல அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 52வது வசனத்துல ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை. அப்போ பணிந்து கொள்ளுகிற நிலை என்பது அது போக போக என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தலை குனிந்து பணிந்து கொள்ளுகிறான். அடுத்த நிலை எப்படி போகுது அப்படின்னா தரை மட்டும். அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா பெண்டாகி நான் அந்த 0 லெவல்ல வந்துடணும். வரும்போது அவர் நிற்பார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி பணியுங்கள். அப்படிதான் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை உயர்த்துகிறோம். இதெல்லாம் இன்னும் ஒரு பாயிண்ட் தான் ஆச்சு. உறவை கனப்படுத்துவதின் அடையாளம். இந்த 5ஐயும் மற்றவைகளுக்காக மாற்றிவிட்டார்கள். இதுதான் ஏன் சொஸ்தமடையவில்லை. நேசிக்கிற நிலை அவுட், சேவிக்கிற நிலை அவுட், அப்புறமா பின்பற்றுகிற சுத்தம், நாடுகிறது இல்ல யாரையோ நாடிட்டு கடைசியில வேற வழி இல்லாம. இதுக்கும் பாஸ்டருக்கும் ஒரு பிரேயர் குறிப்பை போட்டு விடுவோம். பணிந்து கொள்ளுகிற இந்த பணிந்து கொள்ளுகிற நிலை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்ளணும். கர்த்தர் ஒருவரையே பணிந்து மனதில் வைத்து வேற யாரையும் ஆராதிக்க கூடாது. மனதில் வைத்து வேற யாரையும், குழந்தையை பார்க்க, இயேசு ஆகிய குழந்தையை பார்க்க சாஸ்திரிகள் யோசேப்பு மரியாள் தங்கியிருந்த வீட்டுக்குள் பிரவேசித்த போது மத்தேயு 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து. எதை? குழந்தைய. அந்த அதைய மட்டும் எடுத்துட்டு ஒரு வேளை பிரிண்டாக மறந்துட்டு, இதெல்லாம் ஒரு வேடா, எவ்வளவு ஷார்ட் பண்றதுக்காக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்லை. ஏன்னா அந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? இயேசுவும் இருக்கிறாங்க, மரியாளும் இருக்கிறாங்க. அந்த பணிந்துங்கிற இடத்துல வரும்போது அதுல டவுட்டே வந்துடக்கூடாது. யார ஆராதிக்கணும், யார வணங்கணுங்கிற விஷயத்துல ஒரு தேவ பிள்ளைக்கு டவுட்டே வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அதற்கு, எதற்கு? குழந்தை. இப்போ இந்த டிசம்பர்ல தான் இந்த பிள்ளையெல்லாம் நம்ம தூக்கிட்டு இருப்போம். அவர் வளர்ந்து ராஜாதி ராஜாவா இருக்கிறார். நம்ம டிசம்பர்ல அவருக்கு பாட்டு பாடுவோம். தூங்கு. கொஞ்சம் பேர் பாடுவோம், கொஞ்சம் பேர் கேட்டு சேர்ல இருந்து பாட்டு சீக்கிரம் முடிஞ்சிட்டா கொஞ்சம் கூட. இனி அவர் குழந்தையா வர மாட்டார். அவர் எப்படி போனாரோ ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், glory, சேனைகளின் கர்த்தர், worship him. சமப்ரோதனலரியாத்தனரே ரிமமா கலரோ. ஆமென். பரிசுத்தர், ஆமென். பரிசுத்தர், உயரமும் உன்னதமுமான, உயரமும் உன்னதமுமான. Sing, worship பண்ணுங்க.
வீற்றிருக்கோ. சிங்காசனத்தில் கனப்படுத்தி ஆராதியுங்கள். சேனைகளின் கர்த்தராகிய சேனைகளின். எல்லாரும் சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் ராஜாவை கைகளை உயர்த்தி சத்தமாய் சேனைகளின் கர்த்தர். ஷலமாம்ரா. Holy, holy, holy is the Lord. ஓரமமலரோ சேனைகள் பரிசுத்தர். ஓ பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். சேனைகள் சகலமமரமரமரோ. ஹல்லேலூயா. சேனைகளின் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவர், ஆதியும் அந்தமுமானவர் இவர். அல்பாவும் மேகாவும். ஆமென். ஆதி ஆமென். ஓ இருந்தவரும் இருப்பவரும் இருந்தவரும் சத்தமாய் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். Glory. சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். கைகளை உயர்த்தி சத்தமாய் சேனைகளின் கர்த்தர். ஷலரமம்ரோ தனரே. ஆமென். சேனைகளின் Glory. ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓரமமலரோ. பரிசுத்தர், பரிசுத்தர். ஓ ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஏசாயாவுக்கு போன டிசம்பர்ல இந்த வார்த்தையை ஆண்டவர் பேச வைத்தார். ஆமென். ஏசாயாவுக்கு இது ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்ற காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னமே அவனுக்கு எதை வெளிப்படுத்தினார் தெரியுமா? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற. முதல் அதுதான் பார்க்க வைத்தார். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க வைத்தார். அதை பார்த்துட்டு இதை படுத்து பார்க்க வைக்கிறான். ஏசாயா எப்படி அதை சொல்லியிருப்பார்? ஏன்னா அந்த உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் பிதாவை யாரும் பார்க்க முடியாது. அப்போ நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டேன் அப்படின்னு ஏசாயா சொல்லணும்னா யாரை பார்த்திருப்பார்? இயேசுவை பார்த்து இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் இப்ப ஏசாயாவை கூப்பிட்டு சொல்றார், நீ ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் சொல்லு, இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமார். யாரு நீ பார்த்தேல? கிறிஸ்துமஸ் விளையாட்டு கிடையாது. இயேசுவின் பிறப்பு வெறும் கொண்டாட்டம் கிடையாது. பொக்கிஷம் அது, தியாகம் அது.
சும்மா ஒரு குடியில் வச்சுட்டு ஒரு சின்ன பொம்மையை தூக்கி வச்சுட்டு பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் பார்க்கும்போது அதாவது இப்படி பார்த்து ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் அப்படிங்கிறான். அப்படி இருந்தவரை சேராபீன்களுக்கு பார்க்க முடியல. ஆனா இப்போ மேய்ப்பர்கள் வந்து பார்க்கறாங்க, சாஸ்திரிகள் வந்து பார்க்கறாங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை சேரக்கூட ஒளிதனில் அகிலத்தை வார்த்தையால், அகிலத்தை வார்த்தையால் இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். நம்மில் புதுப்பிக்கப்படுவதாக. கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ எங்க? ஹல்லேலூயா. அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார், நம்ம அவரை பார்க்கல. ஆனா நாளைக்கு நம்ம அவரை பார்த்து இப்படி வர்ஷிப் பண்ண போறோம். வர்ஷிப் நேசிக்கிறது, சேவிக்கிறது, பின்பற்றுகிறது, நாடுகிறது, பணிந்து. இது ஸ்பான்டேனியஸா, இது இயல்பாவே நமக்குள்ள. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும், இவனுக்கு எல்லாரை விட ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும், இவன் கேப் கிடைச்சா ஏதாவது ஊழியம் செய்வான். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும், இவன் உலகம் ஹீரோஸ்ன்னு நிறைய பேரை கொண்டாடும், இவன் அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டான். இவன் ஜீசஸ் தான், ஜீசஸ் தான் இவனுடைய, ஜீசஸ் தான் இவனுடைய ஹீரோ. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும், இவனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் கிடைச்சாலும் இவன் அவரை தான் அப்படி பார்த்துட்டே இருப்பான். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும், இவன் வேற யாரையும் வர்ஷிப் பண்ண மாட்டான். சேனைகளின் கர்த்தர், ஆமென். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், லெமம்ராதனரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
மாற்றினதுனால நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். வாசிக்க டைம் இல்லை, நேரம் போயிட்டு நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நிலையை மாற்றினதுனால இவர்களுடைய பாவம் பலத்து போனது. அது ஆண்டவர் கேட்பார். அதனுடைய 4வது வசனத்துல, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிற. சரி, நீ விழுந்துட்டப்பா, நீ எழும்புறதுக்கு உனக்கு சான்ஸ் நான் கொடுக்கிறேனே, ஆனா நீ எழும்ப மாட்டேங்கிற. நீ படிச்சிருக்கல, நீதிமான் 7 தடம் விழுந்தாலும் எழும்புவான் என்று. அதாவது அக்கிரமத்தின் தண்டனை அக்கிரமம் செய்தும் நமக்கு கிடைக்கலன்னு வைங்கள, நாம் அதிலிருந்து எழும்புறதுக்கு கர்த்தர் சான்ஸ் தருறாருன்னு அர்த்தம். கிருபை என்பது பாவம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் கிடையாது. நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் மன்னிப்பார் என்று கிடையாது. பாவம் பெருகின இடத்துல எதுக்கு கிருபை பெருகுது தெரியுமா? நீ நேத்து வர இந்த தப்ப பண்ண, இனி பண்ணாதப்பா. பாவத்துக்கு அடிமையாய் உன் அவயவத்தை நேத்து கொடுத்த, இனி நீதிக்கு அடிமையாய் உன் அவயவத்தை கொடுக்கிறதுக்காக பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுது. இதுதான் ரோமர் 6. இதுதான் பவுல் மென்ஷன் பண்றார். இதை இன்னைக்கு தப்பு தப்பா பேசி பேசி ஜனங்களை பாவத்துக்கு நேராக நடத்துறாங்க. நீ என்ன பண்ணாலும் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டாகி விட்டது என்று சொல்லி ஜனங்க அன்னைக்கு அந்த ஒரு பாவ உணர்வு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த உணர்வெல்லாம் தேவையே கிடையாது. இந்த உணர்வே தேவை கிடையாது. எவ்வளவு தப்பு தப்பா ஜனங்களை வழி நடத்தி உணர்வு இல்லாம எப்படிங்க திருந்த முடியும்? பேதுரு பிரசங்கம் பண்ணும் போது ஜனங்கள் இருதயத்தில் ஐயோ ஐயோ ஆண்டவரே நான் பாவி, ஐயோ பாவின்னு சொல்லாத, பாவின் பாவம் செஞ்சா பாவின்னு சொல்லாம ஆவின்னு சொல்லுவாங்க. பாவம் செஞ்சா பாவிதான். கர்த்தர் என்ன, அந்த கர்த்தர் இந்த லூக்கா 15 சொல்லும் போது இளையகுமாரன் வந்து அப்படித்தானே சொன்னான், உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சேன். அப்படி சொல்லாது, நீ எங்க செஞ்ச அப்படி கேட்டாராப்பா? இல்ல, அவன் அப்படி சொன்ன, அவன் வரும்போதே கிஸ் பண்றார். அது அவருடைய உண்மை, லவ் பண்றார். ஆனா எப்பொழுது அவன் சொன்னானோ அதன் பிறகுதான் அவனுடைய அழுக்கு வஸ்திரம் மாற்றப்படுகிறது. அது நீ பாவின்லாம் சொல்லாத, பாவம் செஞ்சுட்டான். நான் அவர்கிட்ட வாரேப்பா, நான் பாவி ஐயா என்னை தள்ள. எங்க 14 நிருபம் எழுதின பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்ற பாவிகளில் பிரதான பாவினாகிறான். நான் கழுவப்பட்டேன், நான் நீதிமான் கழுவப்பட்டவன். ஆனா என் மாம்ச பலவீனத்துல நான் என்ன பண்ணிட்டேன்? பாவம் செஞ்சுட்டேன். அப்ப நான் அதை உணராம, இல்ல நான் கழுவப்பட்டுட்டேன். உணராமல் நான் எப்படி மனம் வருந்துவேன்? மனம் வருந்தாமல் நான் எப்படி மனம் திருந்துவேன்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது அவர் என்ன செய்கிறார்? அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். இங்கே இந்த நாட்களிலே ஆசாரியர்களை கர்த்தர் ரண வைத்தியர்களாய் வைத்திருக்க, ஆசாரியர்கள் அதை செய்ய தவறினார்கள் என்று எசேக்கியேல் 22வது அதிகாரம் 26, 28 வசனங்களிலே பார்க்க முடியும். அதினாசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். இதுதான், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சர்ச்சுக்கு வந்துரு. அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் இல்லாம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பார்க்கிற இந்த பார்வையினால கர்த்தர் கனவீனம் பண்ணப்படுகிறார்.
அதனாலதான் ஆசாரியரை தேடி இல்ல. சரி, தீர்க்கதரிசிகள் பார்த்தா 28வது வசனத்துல அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை. சாரமற்ற சாந்துன்னா பூசின அன்னைக்கு நல்லா இருக்கும், அடுத்த நாள் திருப்பியும். இப்போதான் கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க 30வது வசனம், சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை ஒருவரையும். அப்ப இந்த இடத்துல இப்ப என்ன நஷ்டாச்சு தெரியுமா? ரண வைத்தியன் இல்ல, வைத்தியன் இல்ல, வைத்தியன் இல்ல, வைத்தியன் இல்ல. வைத்தியர்களா ஏற்படுத்தின ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வழி மாறி வைத்தியன் இல்ல. ஜனங்கள் எல்லாம் இருள இருக்கிறாங்க. இனி இந்த பூமியில அவருடைய சார்பில் நின்று ஜனங்களுக்கு மருந்து கொடுக்கிற ஒரு வைத்தியன் இல்லை என்கிற நிலைதான் இருண்ட காலம் என்று பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்லுகிறார்கள். அதாவது மல்கியாவோட முடிகிறது அல்லவா, அதன் பிறகு இந்த மத்தேயு துவங்குகிற சுவிசேஷம் துவங்குகிற கிறிஸ்து வெளிப்படுகிற அந்த ஏறக்குறைய 400 ஆண்டுகள் இருண்ட காலம். வைத்தியன் இல்லை, ஆராதனை எல்லாம் நடந்துச்சு. அதனாலதான் சகரியா பக்கத்துல தூதன் வந்து நின்றதும் சகரியாவுக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நடக்காத சம்பவம். ஆமே, இப்பொழுதுதான் அண்ணா அவருடைய குமாரத்தி அல்லவா, விடுவாரா? நானே நல்ல பரிகாரி என்று அன்று சொன்னவர் இப்பொழுது இதோ இறங்கி வருகிறார். அவர்தான் நம்முடைய பரம வைத்தியர், அவர்தான் நம்முடைய இரட்சகர். அவர் சொல்லுகிறார், இதோ ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணமாய் போகிறான். வழி அருகே அவனை கள்ளர் பிடித்து அடித்து குற்றுயிராக்கி போட்டு விட்டார்கள். அப்பொழுது ஒரு ஆசாரியன் அங்கே வருகிறான், ஒரு லேவியன் அங்கே வருகிறான். விலகி போறான், விலகி போறான். ஆசாரியனை தான் வைத்தியரா வைத்திருந்தாரு, தீர்க்கதரிசிகளை தான் வைத்தியரா வைத்திருந்தாரு. விலகி போயிட்டான். அவன் விலகி போனாலும் எனக்கு எப்படிப்பா போக முடியும்? நான் அல்லவா உன்னை மீட்டு கொண்டேன், நான் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டேன். இதோ அவர் வருகிறார். அவனிடத்தில் வந்து அவனை கண்டு அவன் மேல் மனது உருகி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றுக்கொண்டு அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பூசி அவனை சுத்தப்படுத்தி அவனை சத்திரத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். நம்ம கிட்ட வந்தார் அந்த ரண வைத்தியன். பிசின் தைலம் அவருடைய வார்த்தை. கிட்ட வந்து கண்டு என்னை குணமாக்கும்படி கர்த்தர் ஏற்படுத்தினவர்கள் என்னை விட்டு விலகி போன போது, அப்படிலாம் எபிராயிம், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல. உன் நிலைமையை பார்த்து விலகி போறதுக்கு நான் மனிதன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன். அவர் வந்தார், கண்டு மனதுரை என்னை எடுத்து அணைத்து இன்னொரு வண்டியில் அனுப்பல, வேற வண்டியில் அனுப்பியிருந்த ஆன் த வேல் அவுட். அவர் பக்கத்துல குற்றுயிர்னு என்ன தெரியுமா? திடீர்னு ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவாங்க. இவர் தட்டி 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 எழுப்பி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், தட்டி 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 நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிறவர். இவர்தான் நம்முடைய ரண வைத்தியர், our physician, our doctor Jesus Christ, Dr. Jesus Christ, Dr. Jesus Christ. Hallelujah. சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே கொண்டு போய் சேர்க்கிறார்.
சேர்த்து விட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நாளைக்கு வருவேன், நாளைக்கு வருவேன். பிராமிஸ் பண்ணிட்டு போறார். சேர்க்கப்பட்ட சபை, நாளைக்கு அவர் வரும்போது நீ திருப்பியும் வழியில கிடக்க கூடாது. அவர் எந்த சத்திரத்தில் உன்னை சேர்த்தாரோ, நாளைக்கு அவர் வரும்போது நீ எங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும் தெரியுமா? குணமாகி இருக்கணும், குணமாகி இருக்கணும், ஆரோக்கியம் அடைந்திருக்கணும், அவரோடு செல்ல ஆயத்தமா இருக்கணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சொல்லிட்டு போறார், நான் அந்த காசை வச்சுக்கோ, 10 நான் வந்து தரேன், பராமரிச்சிரு, பராமரிச்சிரு, உனக்கு வேலை ஒண்ணு இல்லை, நான் தரத நீ கொடு, அவ்வளவுதான். ஆமா, மீதி எல்லாம் அவர் தான் செஞ்சார். அதனால எல்லா மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் துதியும் அவருக்கு மட்டுமே. நாளைக்கு வருவார், கர்த்தர் வருவார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில். அப்படி எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாமா? ஆமென். அவர் சமூகமதில் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமது ஆனந்தமே, ஆனந்தமே. ஆமென், ஆனந்தமே. இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானா ஹல்லேலூயா. என்னுள்ளம் நன்றியால், என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்தனின் பாக்கியத்தை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்தனின் பாக்கியத்தை. ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வர்ணிக்க எந்த ஆமென். ஆகாய காலம், ஆகாய காலம் என்று முழங்கிடும் ஏழையன் நாவல் என்று. ஆமென். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ ஏழையன் நாவல் என்று. அப்பா என் கண்ணீர், அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. ஓ அவளாயே விடுதே அருளமோ, அவளாயே. தூதர்கள் வீணைகளை, தூதர்கள் வீணைகளை வெட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை வெட்டும் போது. ஆமென். அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா சமராஹந்தரே அங்கராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இயேசுவின் இரத்தத்தாலே, இயேசுவின் இரத்தத்தாலே கரப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, உடராலரா ஹந்தரே. ஆமென். கரைதிரையற்ற பாரில் சுத்தரோடு, கரைதிரையற்ற பாரில். ஓஹோ ஏழையா பொன்வீதியில் உலாவிடுவே. ஏழையா. எத்தனை பேர் சொல்றீங்க? முன்கிரீடம் சூட்டப்பட்ட, முன்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். பொற்கிரீடம் சூட்டினால் புகழ்ந்திடுவேன். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன்.
இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான். ஆமென். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான். நித்தியமா மோட்ச வீட்டில், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான். ஆமென். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் உடராளரே ஓ ஆமென். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் ஆனந்தமே ஆனந்தமே glory. ஆமென். ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த மாதளத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானா, இந்த மாதளத்தில் எந்த உள்ளத்தில், இந்த மாதளத்தில், இந்த மாதளத்தில். ஆமென். இந்த மாதளத்தில் முழு பலத்தோடு கைகளை தட்டி ஆர்ப்பரித்து ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Hallelujah. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு ரண வைத்தியன் உண்டு, எனக்கான பிசின் தைலம் உண்டு. நான் சொஸ்தமடைவேன், நான் சொஸ்தமடைவேன், நான் சொஸ்தமடைவேன். தகப்பனே நன்றி, உங்க கிருபைகளுக்காக, திவ்ய பிரசனத்துக்காக நன்றி. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்து எங்களோடு பேசி நீர் இடைப்பட்டு நேசிக்கிறதுல, சேவிக்கிறதுல, பின்பற்றுகிறதுல, நாடுகிறதுல, பணிந்து கொள்ளுகிறது. ஆண்டவரே, நாங்க இப்படி இவைகளை செய்து நீர் ஏற்படுத்தி தந்த உறவை கனப்படுத்த எங்களை உணர்வுள்ளவர்களாக்கி ஒவ்வொரு நாளும் நடத்துங்கப்பா. உறவுகள் எல்லாம் எங்க நிலையை பார்த்து விலகி போனதுதான் உண்டுப்பா. நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான் எங்களை கண்டு மனதுருகுனீங்க. நீர் வைத்த நிலையிலே நாங்கள் நிக்கணும். எங்களை சேற்றிலிருந்து எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க. திருப்பி அந்த சேற்றுக்குள்ள விழுந்துடக்கூடாது, திருப்பியும் வழி அருகே குற்றையராய் கிடக்கக்கூடாது. சுஸ்தப்படுத்தும், வழி நடத்தும், ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தி ஆட்கொண்டு ஆசீர்வதியும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.